காலையில எந்திரிச்சு வாசலை கூட்டுறது எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல. காலையில என்ன இடுப்பு வலியா இருக்கு, இல்லை கீழே கொஞ்சம் கூட்டுறது வேற ஒரே வலியா இருக்கு. அம்மா சாயங்காலம் தான் தூத்து போட்டேன், இப்போ அதுக்குள்ளே இவ்வளோ குப்பை வந்து சேர்ந்து கிடக்கு. இப்படி பார்த்தா பொழுதனைக்கும் வாசலை கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுக்கு. என்ன குப்பை வந்து சேருது, இல்லை காற்று வேற ஊறுபட்ட குப்பையா அள்ளிட்டு வந்து என் விட்டு வாசலில் போட்டுட்டு போயிடுது. என் பாவத்தில் உழுவுது பத்தியா? இது என்ன டிட்டி, ஊறுபட்ட கோழியே என் விட்டு வாசல் தான் மேயுது. கோழி வளர்க்குற வீட்டில் ஒரு கோழி இருக்க மாட்டேங்குது, என் வீட்டு வாசலில் தான் கோழியே மேய்ச்சிட்டு கிடக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் இங்கே பிய்ய வேற பேண்டு வச்சுட்டு போயிடுது. இதை வேற யார் அல்றது? எங்கேயாவது போவதை பற்றியா? எந்த நேரம் பார்த்தாலும் என் வீட்டு வாசலில் தான் மேயுது. கோழி வளர்க்குற வீட்டில் ஒரு கோழி கிடையாது. இதுக்கு என்ன நானும் தீனி போட்டு வளர்க்கணுமா? கொஞ்சமாக இதுக்கு பயம் இருக்க பற்றியா? என்ன சத்தம் முடிச்சு கிடக்கேன், அது எனக்கு நானும் மேய்ச்சிட்டு கிடக்க எல்லாம். கோழி வளர்க்குற வீட்டில் ஒரு கோழி இருக்க மாட்டேது, அவ்வளோ கோழி என் வீட்டு வாசலில் தான் மேயுது. இது நான் எல்லாம் மேய்ச்சி எனக்கு என்ன ஆகுது? கோழி திங்கிறது வரைக்கும் பிய்யறது வரைத்தியா? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என் வீட்டு வாசலில் தான் எல்லாம் ஓட்டி விடுவாடுவோம். இதுல இந்த காக்கா தொல்லை வேற. கோழி பிய்யறதை பார்த்தாது இந்த காக்கா பிய்யறான்னு அழணுமா? சா போங்க இங்கிட்டு. ஊரில் உள்ள எல்லாம் நாய் பேய் ஆடு மாடு கோழி எல்லாம் என் வீட்டு வாசல் தான் கிடக்கு. வேற யார் வீட்டுக்கு போவதை பற்றியா? அதுக்கும் தெரிஞ்சு போச்சு. நல்லா இழிச்சா வச்சு ஒருத்திங்க இருக்கா, நல்லா பேண்ட் போட்டு தின்னு விட்டு போட்டுட்டு போவன்ட்டு வருது. சா ஒரு நல்ல யோசனை வருது. கோழி நல்லா பார்க்க நல்லா விடகொலியாக இருக்குது பற்றியா? இப்போ தான் முட்டை போடும் இருக்கு, நல்லா மூக்கெல்லாம் செவந்து கிடக்கு. ஒரு கோழியை பிடிச்சி அடித்தா யாருக்கு தெரிய போகுது? கேட்டால் ஏதாவது கீரிப்புள்ள காட்டு போட தின்னுட்டு போயிட்டுன்னு சொல்லலாம். யாரும் நம்மள வந்து கேட்க போறாவ? ஒரு கோழி நல்ல விட கோழியாக பார்த்து பிடிச்சி திம்போம். இவ்வளோ நாள் ஆசை, அம்பூட்டு வாசலில் தானே மேயுது. யார் வந்து நம்மள கேட்க போறாவ? ஒரு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சா போதும், நீ ஃபுல்லாக தின்னு தீர்த்தரலாம். என்ன ஓடுது? மெசுவா நைஸ் பண்ணி பிடிப்போம். பா அப்பாடா இப்படி கோழியை பிடிச்சாச்சு. இப்படியாச்சும் நிறைய யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டாச்சு. அப்படியே வெந்நீர் வச்சு முக்கி கோழியை பிடிச்சி உடனே குழம்பு வச்சு தின்னுறணும். எவ்வளோ நாளாக ஆசை நாட்டுக்குள்ளே திங்கணும்னு. இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிருக்கு. இன்னைக்கு நல்லா வெளுத்து வாங்க வேண்டியதுதான். கோழி நல்ல வெயிட் கற்றுக்க, நல்ல முட்டை போடும்பளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி தான். நல்ல கோழி வேற நல்ல மனமாக இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் நல்ல கறி வச்சு திங்க வேண்டியதான். நல்ல வாடையாக இருக்குது பற்றியா? நல்ல பெப்பர் தூக்கலாக போட்டு நல்லா சாப்பிடணும். எவ்வளோ நாளாக ஆசை நல்ல நாட்டு கோழியாக பிடிச்சி திங்கணும். நல்ல முட்டை விடுற கோழியாக இருந்துச்சு, நல்லா வேக வச்சு சூப்பராக இன்னைக்கு சாப்பிடணும். இனிமேல் யார் விட்டு கோழியாக இருந்தாலும் விரட்டவே கூடாது. நல்லா நம்ம கொள்ளையை நம்ம வாசலில் மேஞ்சாச்சு நம்ம இன்னைக்கு பிடிச்சி ஆக்கிக்கணும். நல்லா இருக்குது, நல்லா என்ன ஒரு வாடையாக இருக்குது. நல்ல சோறை போட்டு நல்லா விரசி திங்கணும். நல்ல வண்டு வரைக்கும் தின்னாதான் நல்லா இருக்கும். என்ன மனமாக இருக்குது கோழி கறி குழம்பு. நீயம்மா எச்சி ஊறுது வேற எனக்கு. ஒரே சந்தோஷமா இருக்கு. எப்போ திம்போன்னு இருக்கு, சீக்கிரம் வேகட்டும். வசந்தி வசந்தி வாங்க, நான் அடுக்கலையில் தான் இருக்கேன், வாங்க. என்ன வசந்தி, ஒரே வாடையா இருக்கு வீடெல்லாம். என்ன என்ன சமைக்கிற? எனக்கு ஒரே பசியா இருக்கு வசந்தி. சோறு போடு. இருங்க, ஒரு 5 நிமிஷம் தான். கறி குழம்பு வச்சிருக்க பத்தியலாம், அது செத்த நேரம் வேகட்டும். நல்லா வெந்தாதான் நல்லா ருசியா இருக்கும். வேகலைன்னா ஒரே வதக்கம் இருக்கு பத்தியலாம், சரி மனமும் ஆகாது. செத்த நேரம் இருங்க, இருந்ததை அதுட்டே ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா நல்லா வெந்தோன்னு நல்லா சுட சுட கொண்டுட்டு வருவேன். எல்லாரும் திங்கலாம் என்ன? ஆமா கறி குழம்பா? ஏது உனக்கு ரூவா? வீட்டில் தான் இருந்த ஏது கறி? ஆமா, இவர் சம்பாதிச்சு கிளிக்கிற கிளியில கறி மட்டும் தான் குறைச்சல். ஏதோ வந்துச்சின்னு பிடிச்சி குழம்பு வச்சு கொடுத்தா சத்தம் படமா திம்பானா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவர் சம்பாதிச்சு கிளிக்கிறதுல கறி டெய்லிக்கும் எடுத்து ஆக்க கூட என்கிட்ட ரூபா இருக்கு, கேள்வி கேட்க வந்துட்டான். வசந்தி வாங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருக்கா? ஏதுட்டு கறி? அதாங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் கொடுத்தீல, அதில் ஒரு 200 ரூபா தெரியாம வச்சிருந்தேன் பார்த்துங்க. அதெல்லாம் 5 டப்பால போட்டு வச்சிருந்தேனா. இன்னைக்கு காலையில பார்த்தேன் அந்த காசு இருந்துச்சா, சரி அந்த ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு கறி வேண்டதை ஆக்கும். புரட்டாசி மாதம் வேறு வர போதில்ல, அதனால தாங்க அதை எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, வேகமாக பசிக்குது எனக்கு, சீக்கிரம் கொண்டுட்டு வா. தின்னுபிட்டு எனக்கு வெளியில் வேற வேலை கிடக்கு, நான் வேற போகணும். என்ன லேட்டு பண்ணாத. நாளை முகரே பற்றியா நல்லா திங்க மட்டும் நல்ல சாணி திங்கன்னு திம்பான். ஆனால் ஒன்றும் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான். அதுக்குள்ளே வயிறு பசி எடுத்து போச்சான். ஏன் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குற கொடுல கறி மட்டும் தான் குறைச்சலாக கிடக்கு பற்றியா? இப்போ கலெக்டர் வேலைக்கு போகிறாரு, தின்னுபிட்டு உடனே வேலைக்கு அவசரமாக போகிறாரு. மகரே பற்றியா வந்து சேர்ந்துருக்கான் பாரு எனக்குன்னு என் உயிரை வாங்குறதுக்கு. எங்கே தான் போயிருக்கும்? காலையில் திறந்து விடும்போது அத்தனை கொள்ளை எண்ணிட்டு தான் திறந்து விட்டேன். இந்த தெருவில் தான் மேயி ஒத்த கொள்ளையை மட்டும் காணலை. கரெக்டாக முட்டை விடுற கோழியை காணலை. எவ்வளவு பிடிச்சிட்டாலா இல்லை எங்கேயும் போயிருச்சான்னு தெரியலையே. தெரு பூரா தேடியாச்சு, கோழியை வேற காணலை.
எங்கே தான் போயிருக்கும்? இவ்வளோ சத்தம் போட்டு நேரம் கோழி இருந்தால் சவுண்டு போட்டிருக்கும். கோழியே காணலை. இல்லைன்னா முட்டை போட வரும். இன்னைக்கு முட்டை போடவும் வரல. எங்கே போணுச்சுன்னு தெரியலையே. கோழியை வேற காணோம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பாத்திமா, பாத்திமா, ஏங்க ரொம்ப நேரம் கூட்டிகிட்டு கிடக்குறியே? என்னக்கா வேணும்? ஏன் கூப்பிட்டியே சொல்லுங்க. பாத்திமா, என் வீட்டு கோழியை பற்றியா? ஒரு சிவப்பு கலராக லைட்டாக வெள்ளையாக இருக்கும். காலையில் திறந்து விடும்போது எல்லா கோழியும் இருந்துச்சு. ஒருத்த கோழியை மட்டும் காணலை. எல்லாம் தெருவே தேடிட்டேன். நீ எதுவும் பாத்தியம்மா? உன் வீட்டு கொள்ளையில் எதுவும் வந்து மேய்ஞ்சிச்சா? இல்லைக்க, என் வீட்டு பக்கத்து வரல. என் வீட்டு பக்கத்து எப்போவுமே இந்த கோழியெல்லாம் வராது பார்த்துக்கோங்க. இந்த தட்டியெல்லாம் வச்சு அடைச்சிருக்கம்மா. அதனால கோழியெல்லாம் உள்ளே வர முடியாது. ஏதாவது பறந்து வந்து வந்தால் தான் உண்டு. அது மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு கோழியும் வரலக்க. நான் ஒன்றும் இன்றைக்கி பார்க்கலையே. கோழியை காணாமக்க. ஆமாம் பாத்திமா, காலையில் திறந்து விடும்போது இருந்த கோழி இப்போ எங்கே போயிருக்கோம்? எவ்வளோ பிடிச்சி ஆக்கி தின்னுட்டாலும் என்னன்னு தெரியலை. இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சவரை என்ன போட்டு பொண்ணு எடுத்துருவாவ. கோழி கணால என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டிலன்னு. இந்த கோழி எவ்வளோது பிடிச்சிட்டாலும் எங்கேயும் போச்சான்னு தெரியலையே. இவ்வளோ நாள் இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி இப்போ எங்கே போயிருக்கோம்? எங்கே கண்டு நான் தேடுவேன்? தெரியவே தேடியாச்சு. கோழியே காணலை. எவ வீட்டில் இன்றைக்கி கோழி குழம்பு கொதிக்க போகுதுன்னு தெரியலை. அப்படியே லைட்டாக வாசனையை பிடிச்சிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன். யார் வீட்டில் எது குழம்பு கொதிச்சிச்சுன்னா அவங்க வீட்டில் கண்டு கேளுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? கோழி காணலைன்னா காண தான் போயிட்டு. இனிமேல் என்ன தேடுனா கிடைக்கவா போகுது? என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. கரெக்டாக முட்டை விடும்போது மட்டும் பிடிச்சிருக்கழுவ. எவா பார்த்தா வேலைன்னு தெரியலை. எவ்வளவு என் கையில் சிக்குனா அவளை கோழியை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட மாட்டேன். கோழி தின்னவளுக்கு காசு வெட்டி போட்டு அந்த தின்ன வாங்கி விளங்காமல் பண்ணிட மாட்டேன் நான். என் வீட்டு கோழியை திங்கிறதுக்கு வேணா ஆளோ. கோழி மேய போன கோழியை பிடிச்சி ஆக்கி தின்னப்பட்டாளுவலே எல்லாம் உருப்பிடுவாளா? அப்பாடா, நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. என்ன கொஞ்சம் செத்த நேரம் நடக்கும். அம்மா வயிறு கழுத்து வரைக்கும் தின்னாச்சு பற்றியா? அதான் என்னவோ போல இருக்கு. செத்த நேரம் நடந்துட்டு அப்படியே தெருவில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விசாரிச்சுன்னு வச்சுக்கேன். சரிமன் ஆயிரும். மிச்சம் இருக்க குழம்ப அடுத்த ரவுண்டு அடிக்கலாம். ராணி அக்காவாது போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. சரிமன் ஆயிரும். ராணி அக்கா, என்னக்கா பண்ணுறிய? அடுப்பு அறிய விட்றிய? ஆமாம் சந்தி, அடுப்பு பற்ற வச்சேனா. நைட்டுக்கு 2 சோறு ஆக்கலான்னு அடுப்பு பற்ற வச்சேன். அது என்னென்னா புகஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுப்பு எரியவே மாட்டேங்குது. கண்ணு பூரா ஒரே தண்ணியாக ஊற்றுது பார்த்துக்க. எந்த சண்டால சிரிக்கும் அவள் பிடிச்சான்னு தெரியல. எவ பிடிச்சான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அவள் கழுத்து கோழி நினைக்கவன் நெரிச்சு தூக்கி எறிய மாட்டேன். ராணி, ராணி, சொல்லுக்கா. ஏன் அவ்வளோ கோவமாக சத்தம் போட்டு கிடக்குறிய? என்ன ஆச்சுக்கா? நான் சத்தம் போட்டு என்னத்தை பண்ணி தொலைகிறது. என் விட்டு கோழி காலையில் திறந்து விட்ட கோழியே காணலை. நல்லா முட்டை போடுற கோழி. எவ பிடிச்சி தின்னால தெரியல. அவன் நல்லா இருப்பாளா? அவன் தின்னதுக்கு இன்னைக்கு உள்ளே வச்சு எடுத்து போயிடுவா பாரு. நீ கோயிலில் போய் காசு வெட்டி போடாமல் இருக்க மாட்டல்ல? எவ்வளோ பிடிச்சி தின்னுட்டாரா நீ? கோழிக்கு இந்த பக்கத்து வந்துச்சா? நீ எதுவும் பார்த்தியா? ஆத்தி, இவ விட்டு கோழியா? ஐயோ, நான் யார் விட்டு கோழின்னு பிடிச்சி தின்னுப்பிட்டேன். இவ கோழின்னு தெரிஞ்சாலும் எனக்கு பிடிச்சே இருக்க மாட்டேன். சரியான லப்பி பொம்பளையாச்சு இவ. இவ விட்டு கோழியவா திங்கணும் நான்? யாருக்கா யார் விட்டு கோழின்னு தெரியலக்கா. இங்கே தான் தெருவில் நிறைய கோழி மேயுது. யார் பிடிச்சி தின்னாவன்னு தெரியலையே. என்னத்தக்க நம்ம கண்டோம். நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். கோழியவா பிடிச்சி திங்காவ? பின்ன காலையில் திறந்து விட்டு கோழியை காணலை. ஊரு பூரா தேடிட்டேன். எங்கே சந்து பொந்து இந்தி இடுக்கு எல்லாம் தேடியாச்சு. முட்டை போடவும் கோழி வரல. அப்போ எங்கே போயிருக்கு அந்த கோழி? என் விட்டு கோழி மட்டும் நல்லா ரெக்கம் பழச்சி பறந்து போயிட்டோ. எவ தின்னான்னு தெரில. அவன் நல்லா இருப்பாளா? அவள் வயிற்றுல புழு தான் வைக்க பார்த்துக்க. திருட்டு கோழி திங்கிறவளாம் உருப்படியே மாட்டா. நீயே சொல்லு வசந்தி. உன் விட்டு வாசலில் எத்தனை நாள் கோழி மேய்ஞ்சிட்டு கிடக்கு. ஏதாவது ஒன்று நீ பிடிச்சிருப்பியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் கோழியை காணலை. நீ எதுவும் பார்த்தியா வசந்தி? இல்லைக்கா, இன்னைக்குன்னு பார்த்துட்டு நான் காலையிலேயே மோடுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போயிட்டக்க. நான் பார்க்கலையே. எப்பவுமே அங்கனக்குள்ளே தான் மேய்ஞ்சிட்டு கிடக்கும். வந்தாலும் நான் சோன்னு விரட்ட விட மாட்டேன். யார் தான் பிடிச்சி தின்னவனு தெரியலையே. நல்லா தேடி பாருக்க. ஏதோ கீரி பிடிச்சிருக்க போகுது. கோழி தானே, அதுதான் நிறைய கலந்துட்டு இலையுது. ஏதாவது பிடிச்சது தின்றுருக்க போதுக்க. நல்லா பாருக்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே என் கோழி வீட்டுக்கு வரல. அவள் எவ வெட்டி தின்னால அவள் நாளையிலேருந்து நாயில் ரத்தம் கட்டி சாவா பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன பண்ண போறேன்னு பாரு.